வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அவமதிக்கும் செயல். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் திட்டம். கேரள அரசின் கருத்தை ஏற்க முடியாது. மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 58 நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று தேர்தல். 11 கோடி பேர் வாக்களிக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்பு. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. செல்போன், ட்ரோன்கள் ஆகியவற்றை தயாரிக்கும் கூகுள் நிறுவனத்தின் தொழிற்சாலை தமிழகத்தில் அமைகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விரைவில் ஒப்பந்தம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அடிப்படையில் கேரளாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவலாளியை தாக்கி பண்ணை வீட்டில் நுழைந்த வழக்கு. முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது. வங்கக்கடலில் ரபேல் புயல் உருவானது. தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு குறைவு. திருவள்ளுவருக்கு காவி உடை. வாதத்துக்கு மருந்துண்டு, கவர்னரின் பிடிவாதத்துக்கு மருந்தில்லை. அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழ்நாட்டில் மேலும் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பார்வையாளர்களை கவர்ந்த பல கண்காட்சி. டைனோசர், கிங்காங், டிராகன் உருவங்களை கண்டு ரசித்தனர். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 10ஆம் வகுப்பு மாணவன் மாணவி தற்கொலை. துப்பட்டாவால் கைகளை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தனர். தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது விபத்து. பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு அடியில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்தது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவகாரம். சவுக்கு சங்கர் வழக்கில் 2 நீதிபதியில் மாறுபட்ட தீர்ப்பு. 3வது நீதிபதி விசாரணைக்கு பரிந்துரை. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் 300 அதிகாரிகளுக்கு முதல் கட்ட பயிற்சி. சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை கேரள அரசு கைவிட வேண்டும். கோவையில் முத்தரசன் பேட்டி. ஆவின் பால் பண்ணையில் இருந்து முறைகேடாக எடுத்துச் சென்ற 3000 பால் பாக்கெட்டுகள் பறிமுதல். துணை மேலாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம். அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டணமில்லா பயணம் சிக்கலின்றி செயல்படுத்தப்படுகிறதா? கோவில் உண்டியலில் கடவுளுக்கு வேண்டுகோள் விடுத்து இளம்பெண் நூதன கடிதம். காதலன் வேண்டாம், IAS மாப்பிள்ளை வேண்டும். 2வது தகுதி சுற்றில் ராஜஸ்தானை வீழ்த்தி ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. இந்தியா கூட்டணி சுயநல சந்தர்ப்பவாத கூட்டணி. பிரதமர் மோடி கடும் தாக்கு. தேர்தல் முடிவு வெளியான 3 நாட்களில் அறிவிக்கப்படுவார். 5 ஆண்டுகளுக்கும் ஒரே பிரதமர் தான். காங்கிரஸ் விளக்கம். இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.